14/12 மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. வணக்கம் சொந்தங்களே. இன்று ஊடகங்களின் தலைப்புச் செய்திகளை தாண்டி டாக்டர் அர்ச்சனாவின் உண்மையான சமூக சேவை பக்கங்களை ஆராயும் காணொளி இது என்று சொல்லுகின்றேன். ரைட்டா? அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னர் ஆற்றிய பணிகள் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். சரியா? முதலாவது அவர் சுகாதாரத்துறையில் செய்த சீர்திருத்தங்களை பார்ப்போம். ஆனால் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிலவிய பிரச்சனைகளை அவர் எவ்வாறு வெளிக்கொண்டு வந்தார் என்பதை பார்ப்போம். அவரது செயற்பாடுகள் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள், விளைவுகள், இந்த வெளிப்படுத்தல்கள் காரணமாக அவர் சந்தித்த சவால்கள் என்று பார்ப்போமே. ஆனால் உதாரணமாக இடமாற்றம் செய்ய முயற்சித்தமை மற்றும் பொதுமக்களின் ஆதரவு. சரியா? சமூகத்தின் மீதான தாக்கத்தை பார்ப்போமே. ஆனால் அவரது தன்னலமற்ற சேவை, சரி, அவர் மக்களுக்கு அர்ப்பணித்து செய்கிற சேவை வடக்கு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர எவ்வாறு உதவியது யோசித்து பாருங்கோ. அவர் முன்னெடுத்த குறிப்பிட்ட சமூக நலத்திட்டங்கள், அதாவது அவர் செய்த போன்ற பொதுவான தகவல்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அரசியலுக்கு வந்த பின்னரும் சமூகத்தின் அடிப்படை பிரச்சனைகளுக்காக அவர் குரல் கொடுத்த விதங்களை பார்த்தீர்களா? சமூக சேவையில் இருந்து அரசியல் பயணத்திற்கான மாற்றம், சுயேட்சை குழு வேட்பாளராக யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றமை, இவையெல்லாம் நாங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த டாக்டருண்ட இவ்வளவு பணிகளை எப்படி தமிழனுக்காக குரல் கொடுத்தாரண்ட அவரை கண்டபடி விமர்சிக்கிறதெல்லாம் நாங்கள் கூடாது. உண்மையான ஆதாரங்கள் இல்லாமல் விமர்சிக்கப்படாது. சரியா? அவற்றை அரசியல் பிரவேசம் பற்றி வெற்றியை பார்ப்போமே. ஆனால் நிர்வாக அழுத்தங்கள் மற்றும் இடமாற்றங்கள் காரணமாக தனது மருத்துவ பணியை தற்காலிகமாக ஓரந்தள்ளிவிட்டு மக்களின் கோரிக்கைக்கு இணங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர் என எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியின் பலமும் இன்றி வெறும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் மக்களின் ஆதரவை மட்டுமே நம்பி களம் இறங்கிய அவர் 20,487 வாக்குகளை பெற்று வரலாற்று சாதனையை படைத்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவற்ற சாதனைகள். யாழ் மாவட்டத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவ்வளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது இதுவே முதல் முறை. பார்த்தீங்களா? இதுவரை இந்த சுயேட்சையானு யாரும் வெற்றி பெற்றதில்லை. இதுவே அவற்றை ஒரு வெற்றியின் முதல் படி. தற்போதைய நிலையில் அவற்றை பார்ப்போமே. ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கும் டாக்டர் அர்ச்சனா பல சர்ச்சைகளையும் அதே சமயம் பல பாராட்டுக்களையும் சந்தித்து வருகிறார். அவரது போராட்ட குணம் பலருக்கு உத்வேகமாகவும் சிலருக்கு சவாலாகவும் இருக்கிறது. சரியா? தனி ஒரு சவாலாக இருக்கிறது. தனி ஒரு மனிதனாக நின்று மாற்றத்தை நிரூபித்த டாக்டர் அர்ச்சனாவின் இந்த பயணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சரியா?
அரசியல் சவால்களுக்கு மத்தியிலும் டாக்டர் சமூக பார்வை மற்றும் தொண்டு முயற்சிகள் இலங்கை சமூகங்களை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை பார்ப்போம். பார்வையாளர்களை தங்கள் கருத்துக்களை பகிரவும் சமூக மாற்றத்துக்கான அவரது பணிகளை உணர்ந்தும் நாங்கள் செயற்பட வேண்டும். ஊடகங்களிடம் பரபரப்பு செய்திகளுக்கு அப்பால் சென்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களின் உண்மையான சமூக பணிகளை வெளிப்படுத்தும் காணொளி இது. சாவச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் மருத்துவ அத்தியட்சகராக அவர் ஆற்றிய சேவைகள், சுகாதாரத்துறையில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள், இலங்கை சமூகங்களை மேம்படுத்துவதற்கான அவரது தன்னலமற்ற முயற்சிகள் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆழமான பார்வைகளை நீங்களும் யோசிக்க வேண்டும். சரியா? டாக்டர் என்ற பெயர் இன்று பல தலைப்புச் செய்திகளில் அடிபடுகிறது. ஆனால் அந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான சமூக சேவகரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு மருத்துவராக யாழ்ப்பாணத்தில் அவர் மக்களின் சுகாதாரத்துக்காக செய்த பணிகள் பாராட்டத்தக்கவை. சாவகச்சேரி வைத்தியசாலையில் அவர் வெளிப்படுத்திய முறைகேடுகள் அமைதியான வடக்கில் ஒரு புயலை கிளப்பியது எனலாம். மற்ற அவற்றை அரசியல் மாற்றத்தை பார்த்தா அவரது துணிச்சலான செயற்பாடுகளே அவரை அரசியலுக்கு வர தூண்டியது. இன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்றார். சரியா? அவரது பணிகள் வெறும் உதவிகள் அல்ல, அவை சமூகத்தின் கட்டமைப்பே மாற்றியமைக்கும் ஆற்றல் கொண்டவை. சமூக மாற்றத்துக்கு நாமும் எவ்வாறு பங்களிக்கலாம் என்பதை சிந்திக்க இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். மற்ற டாக்டர் அர்ச்சனாவின் சமூக பணிகள் அல்லது அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து ஏதேனும் விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். மேலும் தகவல்கள் தேவை என்றால் நான் உங்களுக்கு அதை பற்றிய விரிவான இதை தருவேன். சரியா? இன்று டாக்டர் தொடர்ந்து மக்களுக்காக தொண்டு பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நேரில் இன்றைக்கு கிண்ணியாங்கால ஒவ்வொரு தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, சிங்கள மக்கள், திருவோணமலையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் டாக்டர் தான் தேவை என்றது மட்டும் இல்லாமல் நேரில் பார்க்கணும். டாக்டர் பார்த்தா தான் அந்த அலுவல் வெற்றி பெறும் என்று ஒவ்வொருவரும் இன மத பேதங்களை கடந்து எல்லா மக்களும் அவரிடம்தான் பிரச்சனைகளை முறையிடுறார்கள். ஏன் எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கணும், யாரிடமே சொல்ல இல்லை. அவர்கிட்டத்தான் எல்லாரும் சொல்லி நம்மகிட்ட அவற்றை தன்னலமற்ற சேவையை பாராட்டணும். அவர் தனக்கு துன்பங்கள், தனக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் மக்களின் சேவைக்காக அவர் உடனே குரல் கொடுக்கக்கூடியவர். இப்படியான ஒருவர் எங்களோட நாட்டுக்கு தேவை. சரி, அரசியலில் எங்களுக்கு டாக்டர் தேவை. நாங்கள்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்கணும். அவர் செய்த நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்குது அதை சிந்திச்சு பாருங்கோ. மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அண்டு நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரியா? எல்லாரும் இன மத பேதங்களை மறந்து டாக்டர் அரசியல் பாதையில் பயணிப்பதற்கு நாங்கள் ஒன்றாக கரம் கொடுப்போம். சரியா? அவரை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வைக்க வேண்டும், அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட வேணும். இத்துடன் எனது காணொளிகளை முடிக்கின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.